ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் மேகா குட்டிக்கு மருதமலையில் போய் மொட்டை போடலான்னு சொல்லி காலையில் வெள்ளனையே கிளம்பிட்டோங்க. நாங்கள் எங்கே காலையில் வெள்ளனையே கிளம்பினாலும் வீட்டில் சமைக்க மாட்டோம், சமைக்கக்கூடாதுன்னு என் வீட்டுக்கார் ரூல்ஸ் போடுவார். அப்படியே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு டோல்கேட்டில் வந்து வண்டியை போட்டுட்டு இங்கே இருந்தாங்க நாங்கள் பஸ் ஏற போகிறோம். பொட்டு பாப்பாக்கு லேசா அழிஞ்சிருச்சு. ஆமாடா. அம்மாக்கு நோட்டி விடுங்க. அம்மா திரும்பி பாருங்க. அம்மாக்கு நோட்டி விடுற மயில. எங்கள் மெகா குட்டி மொட்டை போடும்போது ஆடவும் மாட்டாங்க, அழுகவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே பழகி போயிடுச்சு இது 4வது மொட்டைங்கிறதால. அப்படி ஒரு வழியாக மெகா குட்டியை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து சந்தனம் போட போகிறோங்க. ஓகே தான் ஊதவா. நீங்க புது ட்ரெஸ் நல்லா இருக்கடா. நீங்க பாப்பா புது ட்ரெஸ் பிடிச்சிருக்கடா. பாப்பா என்ன சாப்பிடுறீங்க? தோலா? தோலை போட்டுரு சாமி, தோலை போட்டுரு. நிறைய எங்கள் மெகா குட்டிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலில் போட்டோம். செகண்டு மொட்டை நான் கும்பிட்ற மாசாணியம்மன் கோயிலில் போட்டோம். 3வது மொட்டை நாங்கள் வந்துட்டு பழனியில் போட்டோம். இது 4வது மொட்டை மருதமலை. இனியொரு மொட்டை பேலன்ஸ் இருக்குங்க, 5வது மொட்டை. அதையும் போடுவோம். எந்த கோயில் இன்னும் நாங்கள் வந்துட்டு முடிவெடுக்கலை, அதையும் பார்ப்போம் வெயிட் பண்ணி. நீங்க யாருடா அது? எங்கட தவிர முடிய காணோம் ஜாமி. முடிய காணோம். அப்படியே நாங்களும் படியேற ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு 25-30 படி கூட ஏறி இருக்க மாட்டேன். அதுக்குள்ளேயுமே நான் வந்து உட்காந்துட்டேன். அதை பார்த்து என் வீட்டுக்காரர் கேவலமாக சிரித்தார். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் படி ஏற அப்புறம் உட்கார இப்படியே தாங்க ஏறி ஏறி மேலே போனோம். என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? ஆப்பிளுக்கா? அச்சோ போட்ட ஸ்டெப்ஸ் ஏறும்போதெல்லாம் மேகாவை வந்து அவங்க அப்பா தாங்க வச்சுக்குவாங்க எப்போவுமேனு. எங்கே போனாலுமே சரி மேகாவை மேக்ஸிமம் அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போவார். நான் சும்மா பின்னாடியே மெதுவாக வந்துட்டுருப்பேன். அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு படி ஏறி 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 போயிட்டுருக்கோங்க. மெதுவாக நான் கேட்டால் பாப்பா இருக்கு. அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டோங்க. கும்பாபிஷேகம் இப்போ தான் முடிஞ்சு 42 நாள் என்னமோ ஆச்சுன்னு சொன்னாங்க. கோயில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. கோயில் பார்க்கவும் அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்ததுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் மருதமலைக்கு வரேன். இதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் நான் தான் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு வரவே முடியல. சரி பாப்பாக்கு அடுத்து மொட்டை போடும்போதே போய்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பூசாரி மேலே கழுத்தில் போட்டாங்க. சரி ஓகே, முருகரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்படின்ட்டு நம்ம மேலே கொஞ்சம் நேரமாக நாங்கள் கழட்டவே இல்லைங்க.
ஸ்டெப்லேயும் இந்த பக்கம் கேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக லைனில் உட்காருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அன்னதானத்துக்கெலாம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட டைம் இல்லை, ஏன்னா ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி நாங்கள் கிளம்பிட்டோம். மருதமலை கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நிறுவல சந்திப்போம். அதுவரை பாய், டாட்டா.